இந்த புதிய வருடத்தின் ஆரம்பத்திலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். நாம் 31ஆம் திகதி பார்த்த விதமாக நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது தேவன் எம்மை வழி நடத்த வல்ல தேவனாய் இருக்கிறார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரம் என்றால் அங்கே வனாந்திரத்திலே வெறுமை தான் காணப்பட்டது, ஒன்றுமே இருக்காது. அந்த வனாந்திரத்தில் தேவன் அவர்களை நடத்தினார். 40 வருடமாக அவருடைய உடைகள் வீணாய் போகவில்லை, காலணிகள் அப்படியே நன்றாக இருந்தது. அவருடைய தேவன் தண்ணீரை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார், அவர்களை வழி நடத்தினார், அற்புதங்களை செய்தார், எதிரிகளிடமிருந்து தேவன் அவர்களை பாதுகாத்தார். அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆகையால் இந்த 2026ஆம் வருடத்தை நாம் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் முகம் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் எம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். தேவன் எம்மை கைவிட மாட்டார். ஆமென். இந்த காலை வேளையிலே முதலாவதாக நான் கடந்த வருட முடிவிலே இதை உங்களிடம் கேட்க வேண்டும் என்று யோசித்தேன். ஆனால் என்னென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம இப்போ பாடசாலையிலே படித்தால் வருட கடைசியிலே ஒரு பரீட்சை இருக்கும். என்ன, அந்த வருடத்தின் படித்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிலே போய் நன்றாக பதிந்திருக்கிறாண்டு ஒரு பரீட்சையை வைப்பார். அதற்கு பின் அடுத்த நிலைக்கு நாங்கள் போவோம். அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் எம்மை தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். என்ன தற்பரிசோதனை? நான் முன்பை விட ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ந்திருக்கிறேனா? இப்போ 2026க்குள் வரும் பொழுது நான் 25ஆம் ஆண்டு நான் தேவனோடு இன்னும் கிட்டி சேர்ந்திருக்கிறேனா, வளர்ந்திருக்கிறேனா? அப்போ அதை எப்படி பார்ப்பது? இப்போ ஒரு பிஸ்னஸை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு கணக்கை பார்த்து லாபமா நட்டமா என்று பார்த்து இது வளர்ச்சி அல்லது இது வீழ்ச்சி என்று ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். ஆனால் ஆவிக்கு அல்லது ஒரு குழந்தையை பார்த்தால் ரிப்போர்ட், அந்த ஸ்கூல் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்து போன முறை விட இந்த நல்ல மார்க்ஸ் இருந்தால் ரைட், நல்ல வளர்ச்சி இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் இதை எப்படி பார்ப்பது? நாம் எவ்வாறு வளர்ந்திருக்கிறோம்? ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்திருக்கிறோமா? அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சி என்றால் அது வேத அறிவை பொறுத்ததல்ல. பிசாசு நம் அனைவரை விட பைபிளை அதிகமாக தெரிந்தவன் யார்? பிசாசு. ஆகையால் அவனும் வேத வசனங்களை கொண்டு வருவான். என்னால் அவனும் மிகவும். அப்போ பைபிள் நாலேஜ், வேத அறிவு இருந்தால் அது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி என்கிற முடிவுக்கு நாம் வந்துவிட முடியாது. அதே போல் சில நேரம் நாங்கள் அங்கே இங்கே ஓடி அநேகமாக பல காரியங்களை தேவனுக்காக நாம் செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நாங்கள் நினைக்கிறோம் நான் ஆவிக்குரியதாக வளர்ந்து விட்டேன். ஆனால் இயேசு என்ன சொன்னால் மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே நீ அதிகமாக பிரயாசப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறாய், ஆனால் அது நல்ல காரியம் அல்ல. ஆகையால் இவைகளை வைத்து நான் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை இயேசு சொன்னார். என்ன? மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை நாம் வாசிப்போம். மத்தேயு 18 1-4. அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவிடத்திலே வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்திலே அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அப்போ இதன் அடிப்படையில் என்ன? பரலோக ராஜ்யத்தில் நாம் பெரியவனாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு குழந்தையை போல அல்லது ஒரு சிறு பிள்ளையை போல் நாம் மாற வேண்டும். நாம் சிறு பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், நீ ஒழுங்காக வளர்ந்து ஒரு பெரிய ஆளை போல் நடந்து கொள் என்று. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? நீ பெரிய ஆளை போல் சிந்திக்காம ஒரு சிறு பிள்ளையை போல் நீ மாற வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி, சிறு பிள்ளையை போல். அப்போ அதன் அர்த்தம் என்ன? சிறு பிள்ளையை போல் நீ மாறி உன்னை நீ தாழ்த்த வேண்டும். இதை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்போ முதலாவது நாம் சிறு பிள்ளையை போல் மாறுவதென்றால் தேவன் அதன் மூலமாக சொல்ல வருகிற காரியம் என்ன? ஒன்று, எம்முடைய மனநிலையிலே, எம்முடைய சிந்தையிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். முதலாவது ஒரு சிறு பிள்ளை என்ன? சிறு பிள்ளைகளை நான் என்ன சொல்லுவோம்?
ஸ்கூலுக்கு அனுப்புவோம், நீ போய் பாடத்தை கற்றுக்கொள். அப்போ சிறு பிள்ளையின் மனது வந்து ஒரு பிஞ்சு மனது. அங்கே எல்லாவற்றையும் அவர்கள் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள், அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள். அப்போ சிறு பிள்ளையை போல் என்றால் என்ன? முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தை, தேவன் நமக்கு சொல்ல வருகிறதை நாம் அப்படியே விசுவாசி. ஒரு சிறு பிள்ளை இடத்துல ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் உடனடியாக அதை விசுவாசித்து விடும், கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காது. இப்படியா அப்படியே. இப்போ உள்ள சிறு குழந்தைகள் சில நேரம் கேள்வி கேட்கலாம். அந்த காலத்திலே சிறு பிள்ளைகள் என்றால் நாங்கள் தகப்பன் தாய் முன்னால் எதிர்த்து பேசுவதற்கே பயப்படுவோம், எழுந்து நிற்பதற்கே பயப்படுவோம், கேள்விகள் அதிகமாக கேட்க மாட்டோம். என்னுடைய அம்மா எல்லாம் அந்த காலத்தில் பெரியவர்கள் இருக்கிற இடத்தில் உனக்கு என்ன வேலை, அங்கே அறையிலே போய் படி, அப்படித்தான் அந்த காலத்திலே எங்களை வளர்த்தார்கள். ஆனால் சிறு பிள்ளைகள் என்றால் என்ன? அவர்கள் அப்படியே காரியங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ சிறு பிள்ளை என்றால் தேவனுடைய வசனத்தை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வது, மனதை திறந்து தேவனை நாம் கற்றுக்கொள்வது. அப்போ இந்த இடத்துல பார்க்குறீங்க, மனம் திரும்பி நாம் பிள்ளைகளை போல் மாற வேண்டும். அப்படின்னா எங்களோட மனம் திரும்பினா எங்களுடைய சிந்தையிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்போ சில நேரம் நாங்கள் என்ன செய்கிறோம், நம்முடைய லைஃப்பில் பல காரியங்களை நாம் உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி வாழ்க்கையை நடத்துவது, எப்படி வாழ்க்கையை கொண்டு போவது, எப்படி ஜீவிப்பது, எல்லாம் உலகம் எங்களுக்கு பலவிதமாக டெலிவிஷன் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக, உலகத்தில் உள்ள அறிவு ஜீவிகள் மூலமாக இந்த உலகத்திலே இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்று உலக பிரகாரமாக எங்களுடைய மனதிலே நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய மனம் அங்கே என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். எவைகளிலிருந்து திரும்ப வேண்டும்? இந்த உலக சிந்தை, உலகத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம், உலகம் எங்களுக்கு கொடுக்கிற அட்வைஸ், அவைகளை எல்லாம் நாம் ஒரு பக்கம் வைத்து தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார், வேத வசனம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அப்படி நம்முடைய சிந்தை மாற்றப்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன? பழைய காரியங்களை நாம் தள்ளிவிட்டு புதிதான சிந்தை, புதிதான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிறு பிள்ளை என்றால் அது நாளுக்கு நாள் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறது. பழையவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாகின. இதற்கு நல்ல ஒரு கதை இருக்கிறது, தாவீதுடைய கதை. தாவீது பழைய ஏற்பாட்டிலே என்ன செய்தான்? 1 சாமுவேல் நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே அந்த பெலிஸ்தர் வந்து உடன்படிக்கை பெட்டி, ஆண்டோடைய உடன்படிக்கை பெட்டியே அங்கே களவாடி கொண்டு களவிலே யுத்தத்திலே அவர்கள் தோற்ற பிறகு அவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். பிறகு தாவீது ராஜா மன்னனான பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டியை திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அங்கே அவன் பிரயத்தனம் பண்ணினான். அப்போ பிரயத்தனம் பண்ணின பொழுது பெலிஸ்தர் என்ன செய்தார்கள்? அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்திருக்க முடியவில்லை. ஏனென்றால் தேவன் அவர்களை தண்டிக்க ஆரம்பித்து விட்டார். அவர்களுக்கு உடம்பெல்லாம் கொப்பளங்கள் வந்து அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு, உடனே அவர்கள் பார்த்தார்கள், இந்த உடன்படிக்கை பெட்டியை நாங்கள் வைத்திருந்தால் எங்களுக்கு ஆபத்து, உடனே மீண்டும் இஸ்ரவேலுக்கு அனுப்பி விடுவோம் என்று. அப்போ அனுப்பினவுடன் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அபினாதாப் என்கிற ஒருவனுடைய வீட்டிலே அங்கே வைத்தார்கள். அப்போ என்ன நடக்கிறது? தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எல்லா ஆயத்தங்களையும் செய்தான். அப்போ உடனே அங்கே போய் அவர்கள் எப்படி கொண்டு வர பார்த்தார்கள்? ஒரு நல்ல புது மாட்டு வண்டியை செய்து அதிலே அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து கொண்டு வந்தார்கள். அப்போ இது வந்து தேவன், நான் நினைக்கிறேன் யாத்ராமம் 25ஆம் அதிகாரத்திலே தேவன் சொல்லியிருக்க எப்படி உடன்படிக்கை பெட்டியை எடுத்து செல்ல வேண்டும், எல்லா காரியங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீதுக்கு இது ஒன்றுமே தெரியவில்லை. ஆகையால் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு புதிய மாட்டு வண்டியை செய்து அதிலே உடன்படிக்கையை பெற்று, அது தேவன், அது வந்து உலக பிரகாரமான ஒரு செய்கை. பெலிஸ்தர் அவருடைய தேவர்களை இப்படி வண்டியிலே வைத்து மாடுகளை கட்டி அவர்கள் அவருடைய தேவர்களை கொண்டு போவார்கள் ஊர்வலமாக. அதே பாணியிலே தாவீதும் தன்னுடைய உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வர அங்கே அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தான். அப்போ அந்த அபிதான அங்கே பார்க்குறோம். நாங்கள் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள்.
இது 2 Samuel 6 2 Samuel 6. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் மூண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அப்போ இங்கே பாருங்க, அந்த பெட்டியை அவர்கள் மாட்டு வண்டியிலே வைத்து கொண்டு வரும் பொழுது ஒரு இடத்திலே அந்த பெட்டி புரண்டு விழப்போன பொழுது இந்த ஊசா அந்த பெட்டியை விழாமல் அவன் அந்த கையை வைத்து பிடித்த உடனே தேவன் அவனை உடனே அடித்தார். ஏனென்றால் யாருமே உடன்படிக்கை பெட்டியை தங்கள் கையால் தொட முடியாது. ஏனென்றால் எம்முடைய கைகள் பாவம் நிறைந்த கைகள். தேவன் பரிசுத்தமானவர். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அவருக்கும் பாவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊசா யாராக இருந்தாலும் பாவம் நிறைந்த இந்த கைகளினாலே அவன் என்ன செய்தான்? அந்த பெட்டியை தொட்டவுடன் உடனே ஆண்டவருடைய கோபம் அவனை அங்கே தண்டித்தது. உடனே அவன் அந்த இடத்திலே மரித்து போனான். இதிலிருந்து ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். நம்முடைய தேவன் பாவத்தை வெறுக்கிற தேவன். நம்முடைய தேவனுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காகத்தான் இயேசு தன்னுடைய விலை கிரயத்தை, தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ஆகையால் முதலாவது 2024 பாவத்தை நான் ரொம்ப லைட்டாக எடுக்கக்கூடாது. சில நேரம் நம் வியாதியை கண்டு பயப்படுவோம், ஆனால் பாவத்தை குறித்து நாம் அதிகமாக பயப்படுவதில்லை. அப்போ நாம் என்ன செய்யணும்? முதலாவது இந்த 2024 தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டும். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் பாவத்தை வெறுக்கிற தேவன். ஆமென். பாவிகளை வெறுக்கவில்லை. பாவிகளை வெறுக்கிற தேவன் அல்ல. ஏறு சொன்னால் பாவிகளை ரட்சிக்க தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை வெறுக்கிற தேவன் அல்ல. நம்மிடமுள்ள பாவத்தை தேவன் வெறுக்கிறார். ஆகையால் தேவன் எம்மை வெறுக்கவில்லை. எம்மை தேவன் நேசிக்கிறார். எம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சில நேரங்களிலே எம்முடைய பாவம், நாம் தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிற காரியங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தடை பண்ணி வைத்திருக்கிறது. அப்போ இந்த ஊசா என்ன செய்கிறான்? அதனால் தான் தேவன் சொன்னார், யாரும் இந்த பெட்டியை தொட்டு விடாதபடி. இந்த உடன்படிக்கையை கொண்டு பெட்டியை எடுத்து செல்லும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியிலே 2 பக்கங்களிலும் அந்த வளையங்கள், பெரிய வளையங்களை போட்டிருப்பார்கள். அப்போ அந்த கொண்டு போக வேண்டிய ஆசாரியர்கள் 2 பக்கமும் அந்த கம்புகளை போட்டு அந்த வளையங்களுக்கூடாக வைத்து அவருடைய தோளிலே சுமந்து அப்படி செய்யும் பொழுது யாருடைய கையும் இந்த உடன்படிக்கை பெட்டியிலே படாது. ஆனால் தாவீது என்ன செய்தான்? பெலிஸ்தருடைய முறைமையை பின்பற்றினான். பெலிஸ்தர் எப்படி தங்களுடைய தேவர்களை கொண்டு போல அப்படியாக நம்முடைய தேவனையும் நாம் கொண்டு வர வேண்டும். அப்படியாக அவன் முயற்சித்த போது அங்கே ஒரு பெரிய மரணம் ஏற்பட்டது. ஆண்டவர் ஊசாவை தண்டித்தார். அப்போ இதிலிருந்து நாம் என்ன செய்தோம்? சிறு பிள்ளைகளாக வேண்டும்னா முதலாவது நாம் உலகத்தின் வழிகளை விட்டு, உலகம் எப்படி காரியங்களை செய்கிறதோ அதே போல் நாங்களும் பின்பற்றாதபடி. அங்கே ஒருத்தர் ஆங்கிலத்தில் ஒரு சொன்னார், டுடே த வேர்ல்ட் ஹஸ் கம் இன் டு த சர்ச். அப்படி என்றால் உலகம் இன்றைக்கு சபைக்குள்ளே நாங்கள் உலகத்தை பார்த்து அதன்படியாக காரியங்களை சபையிலேயும் செய்ய பார்க்குறோம். உலகத்தில் அங்கே மியூசிக்கல் ஷோவில் நல்ல ஸ்மோக்கெல்லாம் போட்டால் சபையிலையும் கொண்டு வந்து அதை மாதிரி ஒரு புகையை போட்டு லைட்டுகளை போட்டு அப்படித்தான் நாங்கள் ஜனங்களை கவர முடியும். அதெல்லாம் பிலிஸ்தரின் காரியங்கள். அப்போ நம்முடைய மனம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும்.
எப்படி மாற வேண்டும்? வசனத்துக்கூடாக மாற வேண்டும். மாறி தேவன் எப்படி சிந்திக்கிறாரோ அப்படி நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் எப்படி நம்மை செயல்பட விரும்புகிறாரோ அப்படி நாம் செயல்பட வேண்டும். உலகத்தை நாம் பின்பற்றக்கூடாது. உலகத்தின் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அது என்ன, லஸ்ட் ஆஃப் தி ஐ, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின், இவைகளெல்லாம் உலகத்தின் காரியங்கள். அவைகளை பின்பற்றாதபடி நாம் தேவனுடைய வசனத்தின்படி. அப்போ முதலாவது சிறு பிள்ளையாய் மாறுவதென்றால் எம்முடைய சிந்தையிலே நாம் மாற வேண்டும். ரெண்டாவது ஒரு சிறு பிள்ளை உடனடியாக நாம் எதையாவது சொன்னால் பெற்றோர் உடனடியாக அதை விசுவாசிக்கும். ஏன்னா அவர்கள் பெரிய நாலேஜ் அவர்களுக்கு கிடையாது. ஆகையால் நாம் சொல்லுகிறதே அவர்கள் விசுவாசிப்பார்கள். அப்போ தேவன் ஒன்றை சொல்லும் பொழுது ரெண்டாவது சிறு பிள்ளையாக இருப்பதென்றால் தீமைக்கு அப்பாவியாக இருப்பது. அதாவது 1 கொரிந்தியர் 14:20 அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். இப்போ பாருங்க, இது துர்க்குணத்திலே குழந்தைகளாயும். துர்க்குணத்திலே குழந்தைகள் என்றால் பாவத்தை குறித்து நாம் குழந்தைகளாக இருக்க வேண்டும். குழந்தைகள் என்றால் பாவத்தை குறித்த ஒரு அறிவின்மை, அது மிகவும் நல்லது. அதாவது பாவத்துக்கு நாம் எக்ஸ்போஸ் ஆகாமல், இன்றைக்கு அநேக வாலிபர்கள் உடைய மனங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கிறது. என்றால் இன்றைக்கு போனோகிராஃபி பலவிதமாக மிகவும் இலகுவாக இந்த ஆபாசமான காரியங்களை பார்க்கக்கூடிய மாதிரியான இலகுவான விதத்திலே அவைகள், ஃபோன், எல்லா விதத்திலேயும் அவைகள் வந்துவிட்டது. அப்போ அப்படிப்பட்டவர்கள் அந்த துர்க்குணத்திலே குழந்தைகளாக இல்லாமல் அதிலே தான் முதிர்ச்சியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இதுகளுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் ஆகி நம்முடைய மனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் மெச்சுவர் ஆகணும், முதிர்ச்சியாக வேண்டும். ஆனால் பாவத்தை பொறுத்தவரையிலே பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? செக்ஷுவல் டெம்டேஷன், அது என்ன தமிழில்? பாலியல் பாவங்களை கண்டு நாம் ஓட வேண்டும். ஃப்ளீ செக்ஷுவல் டெம்டேஷன் அப்படின்னா அது சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஆனால் பாலியல் இச்சைகளுக்கு நாம் அந்த இடத்திலேயே நிற்கக்கூடாது, ஓட வேண்டும். அப்படி என்றால் சாத்தானையோட அவைகள் பயங்கரமானவர்கள். அப்போ நாம் பாவ சம்பந்தமான விஷயத்திலே குழந்தைகளை போல் இருக்க வேண்டும். அப்படி என்றால் எங்கே பாவம் இருக்கிறதோ அங்கே நாம் இருக்கக்கூடாது, அந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசைக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் தேவனுடைய வசனத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ சிறு குழந்தை என்றால் ஒன்று நாம் பாவத்தை பொறுத்தவரை நாம் குழந்தைகளை போல் இருப்பது. குழந்தை போனால் அதை பற்றி அறியாதவர்களாக இருப்பது நல்லது. சிலர் சொல்வார்கள் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க வேண்டும், இது எப்படி இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, எனக்கு தெரியும், சும்மா ஒரு விளையாட்டுக்காக குடிக்க ஆரம்பித்தவர்கள் பிறகு பெரிய குடிக்காரர்களாகி நோய்வாய்ப்பட்டு மரித்து தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்தவர்கள் இருக்கிறார்கள். மற்றது மூன்றாவது குழந்தைகள் என்றால் கடவுளை சார்ந்திருத்தல். இப்போ ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டால் குழந்தை முழுவதுமாக தன்னுடைய பெற்றோரை தான் சார்ந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு தனக்கென்று ஒரு வேலை இல்லை, சொத்து இல்லை, சொத்துக்கள் இருந்தாலும் அதை பராமரிக்கக்கூடிய வயது இல்லை, பேங்க் அக்கவுண்ட், டிபாசிட், பணங்கள் ஒன்றுமே இருக்காது. அப்போ முழுவதுமாக தன்னுடைய பெற்றோரை சார்ந்திருக்கும். அப்போ ஒரு குழந்தையை போல் மாறுவதென்றால் முழுவதுமாக ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவரை நம்பி இருப்பது. அப்போ இந்த 2024 நாம் குழந்தைகளை போல மாற வேண்டும் என்பதைத்தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. குழந்தைகளை போல என்ன, சிறுபிள்ளைத்தனம் அல்ல, அது சைல்ட் லைக் அண்ட் சைல்டிஷ். சிலர் பெரியவர்களும்
சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வார்கள், அதை நான் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய விசுவாசத்திலே நாம் குழந்தைகளைப் போல் இருக்க வேண்டும். ஒரு சிறு குழந்தை எப்படி தன்னுடைய தாயையும் தகப்பனையும் முழுவதுமாக விசுவாசிக்கிறதோ அதே போல் நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், தேவனை பற்றி கொள்ள வேண்டும். அப்படியாக நாம் நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களை செக் பண்ணி பார்க்கணும், எந்த அளவுக்கு நான் இந்த விசுவாசத்திலே ஒரு சிறு பிள்ளையை போல் மாறிக்கொண்டு வருகிறேனா, இல்லாவிட்டால் இன்னும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேனா என் எதிர்காலத்தை குறித்து, நாளையை குறித்து. சிறு பிள்ளைகள் அவ்வளவாக அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், உடனடியாக ஓடி விளையாண்டு சந்தோஷமாக இருப்பார்கள். நாம் கவலைப்படுவதைப் போல் அவர்கள் பெரிதாக கவலைப்படுவதில்லை. அப்போ இன்னும் நாங்கள் ரொம்ப யோசித்து மனசோர்வு ஏற்பட்டு கவலைப்பட்டு அப்படி காணப்பட்டால் இன்னும் நாங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் மாறவில்லை, என் விசுவாசத்திலே மாறவில்லை என்பதுதான் அர்த்தம். அப்போ இந்த புதிய 2024 தேவன் நம்மை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். எம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து எமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கிருபையை கொடுத்து எம்முடைய பண தேவைகளை சந்தித்து பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து எம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆனால் நாம் சிறு பிள்ளைகளைப் போல் தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய தகப்பனுடைய கையை பற்றி கொண்டு எப்படி கவலை இல்லாமல் நடந்து போகிறதோ அதே போல் நாமும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். இதைத்தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என்ன? நான் எல்லாவற்றையும் குறித்து கவலை பட்டு கொண்டிருக்க மாட்டேன். தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிப்பேன், வாக்குத்தத்தத்தை நான் பற்றி கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அங்கே 46ஆம் சங்கீதம், அதிலே அதற்கு முதல் 73ஆம் சங்கீதம் 23, 24 வசனங்களை வாசிங்க. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர். அப்போ நாம ஆண்டவரை பற்றி கொண்டா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் எம்முடைய வலது கையை பிடித்து எம்மை தாங்குவார். ரெண்டாவது என்ன சொல்றது? உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அப்ப தேவன் அவருடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். எம்முடைய கையை பிடித்து எம்முடைய கரத்தை பிடித்து இந்த வருடத்தில் தேவன் எம்மோடு நடக்க விரும்புகிறார், ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். எம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆலோசனை, அவருடைய பிரசன்னம், அவருடைய கரம் எங்களோடு கூட இருக்கும். ஆனால் என்ன நடக்கும்? சில நேரம் சின்ன பிள்ளைகள் பெற்றோருடைய கையை விட்டுட்டு அப்படியே ஓடுவார்கள், அங்கே ஓடுவார்கள். அதே போல் நாமும் என்ன செய்வோம்? சில நேரம் ஆண்டவருடைய கையை விட்டு நாங்கள் தான் ஆண்டவரை விட்டு தூர ஓடி போவோம். தூர ஓடி போனால் நாம் திரும்ப வர வேண்டும். தேவனமை அழைப்பார், ஆனால் நாம் திரும்பவும் வந்து தேவனுடைய கரத்தை பிடித்து தேவனோடு நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ சங்கீதம் 46 இது ஒரு வல்லமையான சங்கீதம். இந்த சங்கீதத்தை எல்லோரும் மனனம் செய்தால் அது நல்லது. இந்த வருடத்திலே இந்த சங்கீதம் ஒரு விசுவாசத்தை கொடுக்கிற சங்கீதமாக இருக்கிறது. சங்கீதம் 46 1 தொடக்கம் 7 அதை வாசிப்போமா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மனைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படவும். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிட்டு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. அப்ப இந்த சங்கீதத்தில் பாருங்க, முதலாவது தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர். தேவன் தான் நம்முடைய அடைக்கலம், நம்முடைய பெலன். 2024 ஆபத்து காலங்கள் வந்தாலும் தேவன் நமக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். ஹல்லேலூயா.
ஆகையால் பூமி நிலை மாறினாலும் என்ன, பூமி அதிர்ச்சிகள் வந்தாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்தாலும், என்னது மலைகள் சாய்ந்து நம்முடைய நாட்டிலே நடந்தது போல் எல்லா வகையும் ஏற்பட்டாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், இவைகள் எல்லாம் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? நாம் பயப்படும். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, நாம் பயப்படும். பர்வதங்கள் அசைந்தாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே விழுந்தாலும், எந்த பெரிய குழப்பம் வந்தாலும், கோவிட் மாதிரி வந்தாலும், என்ன வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? நாம் பயப்படும். ஏன்? நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க என்ன சொல்லுகிறது, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கார்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அந்த ஜலப்பிரளயங்கள், மலைகள், அதிர்வு எல்லாவற்றுக்கும் மத்தியிலே தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார். இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன? மலைகள் நிலை மாறு, பூமி நிலை மாறுது, மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்து போகும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கும். இவைகள் எல்லாம் நடந்தாலும் நாம் பயப்படும். ஏன்? தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அடுத்தது ஜாதிகள் கொந்தளித்து, ராஜ்யங்கள் தத்தளித்து, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. ஜாதிகள் கொந்தளிக்கும், அங்கே ராஜ்யங்கள் தத்தளிக்கும். அப்படின்னா நாடுகள் மத்தியிலே, ராஜ்யங்கள் மத்தியிலே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். ஆனாலும் சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அப்ப இந்த சங்கீதத்தை நாம எல்லாரும் இந்த வருடத்தில் நாம இதை வாசிங்க. ஏன்? நாம் என்ன நடந்தாலும் நாம் பயப்படும், நாம் பயப்பட மாட்டோம். ஏன்? தேவன் நம்முடைய அடைக்கலம், தேவன் நம்முடைய அரண், கர்த்தர். இவைகள் எல்லாவற்றிலும் மத்தியில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். அப்ப இந்த தேவனை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். இந்த 2026 நாம் தேவனோடு நடக்க வேண்டும், தேவனோடு நெருங்கி சேர வேண்டும். அங்கே 2 அழைப்பை தேவன் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கிறார். 1 கொரிந்து புஸ்தகத்திலே அங்கே தேவன் சொல்லுகிறார், அந்த கம் அவுட் ஃப்ரம் amongst them. 1 கொரிந்தியர், எனக்கு அது நினைவில் 1 கொரிந்தியர் 14 என்று நினைக்கிறேன். just check and see. 1 Corinthians chapter verse 24. ஓகே. அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? 2 அழைப்பு கொடுக்கிறார். ஒன்று கம் அவுட். அப்படி என்றால் என்ன? இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, உலகம் போகிற விதமாக போகாமல் இந்த உலகத்திலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெளியே வர வேண்டும். 2வது வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 அந்த வசனங்களை அதை வாசிப்போம் நாம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்த பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. ஓகே. இப்போ இதில் நான் என்ன முக்கியமாக சொல்ல வரேன்னா, 2வது அழைப்பு மேலே ஏறி வா. 1வது ஆண்டவர் சொன்ன பாவத்திலிருந்து வெளியே வா, உலக பிரகாரமான காரியங்களை செய்கிறது, உலகத்தை பின்பற்றுகிறது, அவைகளிலிருந்து வெளியே வா. 2வது மேலே ஏறி வா. அப்போ 1வது நாம் இதிலிருந்து வெறி வந்த பிறகு தேவன் என்ன செய்வார்? எங்களை மேலே ஏறி வர சொல்லி தேவன் எங்களுக்கு புதிய தரிசனத்தை கொடுப்பார். தேவன் நம்மோடு பேசுவார். தேவன் நம்மை வழி நடத்துவார். ஆகையால் இந்த காலை வேளையிலே நாம் இந்த புதிய வருடத்திலே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் சந்திக்கும் போது நாம் உங்களுக்கு கொடுக்கிற காரியம் என்ன? 1வது
நாம் விசுவாசத்தோடு தேவனோடு முன்னேறி போக வேண்டும். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்முடைய அடைக்கலன், தேவன் நம்முடைய அரண், தேவனை மத்தியிலே இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. தேவன் எங்களை வழி நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஆகையால் தேவனை பிடித்து கொண்டு நாம் தேவனோடு நடக்க வேண்டும். அப்படி நாம் போகும் பொழுது இந்த வருடத்திலே தேவன் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தேவன் எம்மை பாதுகாப்பார், தேவன் எம்மை பலப்படுத்துவார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் எம்மோடு இருப்பார். ஆமென். அப்போ கடைசியா இந்த ஒரு காரியம், சில காரியங்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் செய்ய வேண்டும். ஒன்று இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் எடுக்கும், இந்த வருடத்திலே நான் முறுமுறுக்க போவதில்லை. ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்கிறார்? முறுமுறுக்கிறதை தேவன் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அவிசுவாசி தான் எந்த நேரம் முறுமுறுத்து கொண்டிருப்பார். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? அங்கே பாருங்கள், யாத்ராமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கு எதிராக முறுமுறுத்தால் அது தேவனுக்கு எதிராக முறுமுறுப்பதுக்கு தான் அர்த்தம். ஏனென்றால் தேவன் என்ன சொல்லுகிறார்? 7ஆம் வசனத்தை வாசிங்க. விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் எம்மாத்திரம். நீங்கள் என்ன சொல்ற? நீங்கள் தேவனுக்கு விரோதமாகத்தான் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? முறுமுறுத்திருக்கிறீர்கள். அப்போ நாங்கள் நம்முடைய வாயிலே முறுமுறுப்பு வரும் பொழுது அது தேவனுக்கு எதிராகத்தான் காணப்படுகிறது. அப்போ தேவன் அதை வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல் நாம் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். ஆமாம். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுவார், நான் இவர்களை எவ்வளவு நாள் நான் இந்த முறுமுறுப்பை நான் பொறுத்து கொள்ளுவது? அப்போ இந்த வருட தொடக்கத்திலே நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். என்ன? என்னுடைய வாயிலிருந்து நான் முறுமுறுப்பை வராது. தேவனுக்கு துதியை செலுத்துவேன், மகிமையை செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன், ஆண்டவரை கனப்படுத்துவேன். ஆனால் என்னுடைய வாயினாலே நான் என்ன செய்ய மாட்டேன்? முறுமுறுக்க மாட்டேன். முறுமுறுக்குவதில் இருக்கிற ஆபத்தான காரியம் என்ன? ஒரு ஆபத்தான காரியம் என்ன? நாம் முறுமுறுக்கிறது, அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்துவிடும். அப்போ இங்கே பாருங்க, நம்பர்ஸ் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? எனக்கு இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்களும் உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய வாயிலே நீங்கள் என்னத்தை இவர்கள் என்ன சொன்னார்கள்? நாம் இந்த வனாந்திரத்திலே சாக போகிறோம், இல்லாவிட்டால் நாம் எகிப்திலே போய் சாக போகிறோம். இப்படியாக நீங்கள் பேசினால் அது உங்களுக்கு நடக்க போகிறது. ஆகையால் முறுமுறுப்பின் ஆபத்தான காரியம் என்ன? தேவன் நம்ம என்னத்தை முறுமுறுத்தோமோ அதையே எங்களுக்கு கொடுத்து விடுவார். அப்போ ரெண்டாவது, நாங்கள் என்ன செய்கிறோம்? முறுமுறுக்கும் பொழுது தேவனை நாம் அவமதிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. 14 நம்பர்ஸ் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? அப்ப எதுவரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பார். அப்ப முறுமுறுப்பின் அர்த்தம் என்ன? நான் தேவனை விசுவாசிக்க மாட்டேன்.
தேவன் நல்லது செய்வார், தேவன் அற்புதத்தை செய்வார், தேவன் அதை நான் விசுவாசியாத அவிசுவாசித்தால் முறுமுறுத்து கொண்டிருப்பார். அப்போ இங்கே என்ன சொல்கிறார்? நான் இவ்வளவு காரியங்கள் செய்தும் இந்த ஜனங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, என்னை முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக பிலிப்பியர் 2 அதிகாரம் கடைசியாக அல்ல, பிலிப்பியர் 2 அதிகாரம் 14-15 வாசிங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் பிலிப்பியன்ஸ் 2:14-15. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எல்லாவற்றையும் என்ன சொல்லுது? முறுமுறுப்பில்லாமலும் முறுமுறுப்பும் தர்க்கமும் செய்யாதபடி எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் அப்போ இந்த 2024 தொடக்கத்திலே நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். என்ன தீர்மானத்தை எடுக்க வேண்டும்? நான் என்னுடைய வாயினால் தேவனை துதிப்பேன், தேவனை மகிமைப்படுத்துவேன், தேவனுக்கு நன்றி செலுத்துவேன், எல்லாவற்றையும் செய்ய. ஆனால் என்னுடைய வாயினாலே நான் முறுமுறுக்க மாட்டேன். முறுமுறுப்பின் அர்த்தம் என்ன? நான் அங்கே அவிசுவாசம் அல்லது தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க. அப்போ தேவன் அதை வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பல நல்ல காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆகையால் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நான் என்னுடைய வாயை மற்ற இன்று முறுமுறுப்பதற்கு பதிலாக நாம் என்ன செய்வது? ஒருவரை உற்சாகப்படுத்தலாம். எபிரேயர் அந்த 1 தெசலோனியர் 5:11 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவரை ஒருவர், அப்போ ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும், ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். அப்போ முதலாவது எங்கே ஆரம்பிக்கணும்? அது ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த உங்களோட வீட்டில் தான் தொடங்கணும். ஸோ உங்களுடைய மனைவியை உற்சாகப்படுத்துங்கள், கணவனை உற்சாகப்படுத்துங்கள், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள், ஒருவரை ஒருவர் பலப்படுத்துங்க. சபைக்கு வந்தாலும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள், தேற்றுங்கள், பலப்படுத்துங்கள். அதன் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த 2026 கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். தேவன் எம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த 2026 தேவன் எம்மோடு நடக்க விரும்புகிறார். தேவன் எம்மோடு வர விரும்புகிறார். என்ன நடந்தாலும், இந்த உலகத்திலே என்ன நடந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நாம் பயப்படும். ஹல்லேலூயா. ஏன் பயப்பட மாட்டோம்? தேவன் என்னுடைய அரண், தேவன் என்னுடைய கோட்டை, என்னுடைய அடைக்கலம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆகையால் நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் என்னை வழி நடத்துவார், ஆண்டவர் என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஹல்லேலூயா. அப்போ நாம் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். இந்த காலை வேளையிலே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புவோம். கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பி நாம் தேவனோடு இந்த காலை வேளையிலே எங்களை அர்ப்பணிப்போம், எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா.